ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு. ஆனால் பார்த்திங்கன்னா கடையில் யாருமே இல்லை. சரவணா ஸ்டோர் இல்லை, சரவணா செல்வரத்தினம் பல்லாவரத்தில் குரோம்பேட்டில் இருக்குது. சரவணா ஸ்டோருக்கு பேக் சைடில் அவ்வளோ பெரிய கடையில் பார்த்தா ஆளே இல்லை, எல்லாம் காலியாக கிடக்குது. கடையை எங்கேயாச்சும் ஒருத்தர் 2 பேர் தான் அப்படி இருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்லாம் அலோடு கிடையாதான். எல்லாம் பணம் எடுத்துகிட்டு போனால் கூட, பர்ஸுன்னா கூட எல்லாம் அங்கேயே வச்சிடணும். அதுக்குன்னு டோக்கன் போட்டு வச்சிடணும். அதனால தான் இதில் யாரும் வரமாட்டேங்கிறாங்க போல இருக்குது. காலியாக கிடக்குதுங்க அவ்வளோ பெரிய கடையில். நானும் அப்படி அப்படியே கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ். அதுக்காக நாங்கள் அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பொருளுங்களை விட இந்த ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஷோகேஸ்லாம் நல்லா அழகாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. விலை ஜாஸ்தி. இந்த கடையிலே எனக்கு இந்த ஏரியா தான் பிடிச்சிருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. ஹாப்பி கிறிஸ்மஸ் நண்பர்களே. ட்ரெஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு கலெக்ஷன் எனக்கு பிடிக்கவே இல்லை. கடை ரொம்ப பெருசு, ஆனால் ஆட்கள் இல்லை. இங்கே சரவணா ஸ்டோரில் எடுக்கிற மாதிரி எனக்கு அங்கே ஃபீல் ஆகலை. அந்த டெக்கரேஷன்லாம் செம்ம சூப்பராக இருக்குது தெரியுங்களா? மேலே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. கடை பெருசு, ஆனால் நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆட்கள் யாரும் இல்லை. அது அவங்க இந்த பேக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த இடத்த விட்டு வரதுக்கு எனக்கு மனசே இல்லை. நேச்சுரலாக அவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே நண்பர்களே, பாய் பாய்.